மரியா டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் இயக்குனர் ஹரிகே சுதனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் யங் டைரக்டரா இருந்துட்டு கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தயங்கி இல்லாம ஒரு பெரிய போல்ட் அட்டெம்ப்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இது மற்ற இவங்க சொல்ற மாதிரி இது காஸ்டியோ இல்ல ரிலீஜியனோ இது வந்துட்டு முன்னிலைப்படுத்தலைனாலும் கண்டிப்பா இதுல ஒரு சில பிரிவினர் கண்டிப்பா ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது அதை மாதிரி மட்டும் பார்க்காம எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம் தான், ஆர்ட்டா மட்டும் பாருங்க, ஒரு கலையா பாருங்க, இதுல சொல்ல வந்திருக்க கருத்தை மட்டும் பாருங்க. ஒரு படமா மரியா படத்தை அக்டோபர் 3ஆம் தேதி ஜாலியா வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ யங் டீம் நிறைய வந்துட்டு இருக்காங்க, அது ஒன் ஆஃப் த டீம் இவங்க. ஸோ அந்த டீம் வந்துட்டு வளரும் பொழுது தமிழ் சினிமால இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். முதல்ல டைரக்டர் ஹரிக்கு வாழ்த்துக்கள். அந்த டீம் மரியா டீமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசாக கதையை யோசிப்பதும் புதிதாக ஒரு திசையை நோக்கி திரைப்படங்களை நகர்த்துவதும் சின்ன பட்ஜெட்டில் தனக்கான விஷயம் இதான் அப்படின்னு காங்க்ரீட்டாக சொல்கிறதும் ஒரு பெரிய தமிழ் படத்தில் ஒரு பெரிய மாற்றமாக நான் நினைக்கிறேன். சமூகம் என்ன சொல்லும், இந்த சமூகத்துக்குன்னு ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு காலங்காலமாக ஒரு மரபு இருக்குது, நம்பப்படுகிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தொட்டால் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். படைப்பாளிகளுக்கு தான் அந்த பயம் இருக்காது பொதுவாக. தான் எதை நினைக்கிறோம், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றதுல நம்பிக்கையாக ஊன்றி அடித்து பேசுறது அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய மாற்றமாக நினைக்கிறேன். அது ஒரு பகுத்தறிவு இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த இளைஞர்கள் கொடுத்திருக்கிற மாற்றம் புதிய புதிய படைப்புகளை புதிய கோணத்தில் உருவாக்குறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு பெண் டிசைட் பண்ணுறா, நான் என்னவா இருக்கணும், நான் எந்த பக்கம் இருக்கணும், அது வரைக்கும் நான் நீங்கள் சொல்கிற புனிதப்படுத்தப்படுகிற ஒரு இடத்துல நான் இருக்கணுமா, நீங்களாம் புறக்கணிக்கப்படுகிற ஒரு இடத்துல நான் இருக்கணுமா, எதா இருந்தாலும் தீர்மானிக்கிற இடத்துல நான் தான் இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பொதுவாக கமர்ஷியலாக யோசிக்கிற ஒரு சமூகத்துக்குள்ளே தான் நம்ம திரைப்படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல் படம் எப்படியாவது ஓடிடணும், அந்த முதல் படம் ஓடிச்சுன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண் கதாபாத்திரங்களை கதையினுடைய நாயகனாக வச்சு பெண்களை மையப்படுத்தி, பெண் எதை யோசிக்கிறா என்பதை மையப்படுத்தி, பெண் தேர்வு உரிமையை மையப்படுத்தி, அது பாலியல் தேர்வாக இருந்தாலும் மதம் சார்ந்த தேர்வாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பேசி இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது கேள்வி கேட்காம விடுதலையோ மாற்றமோ புரட்சியோ எதுவுமே நிகழாது. போப்பாண்டவர் உட்பட சொல்லியிருக்கிறாருங்க, பாலின புதுமையினரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமீபத்தில் இருந்த போப்பாண்டவர் சொல்லியிருப்பார். இந்த படத்துக்குள்ளே நான் போகும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற நம்பிக்கைகள், நீங்கள் பேசுகிற உரையாடல்கள் எல்லாவற்றின் மீதும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சமூகம் மத அடையாளங்களை, சாதிய அடையாளங்களை, சாதிய சிந்தனைகளை முற்போக்குன்ற பேர்ல சில விஷயங்களை நம்ம பேச வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்ற வரைக்கும் எனக்கு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு படைப்பு நுட்பமா கொடுக்கறத தாண்டி கேள்விகளை எழுப்பி இந்த சமூகம் பார்க்கிறவங்க சில கேள்விகளோட போகணும், சில கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இந்த படம் இருந்தது. ரொம்ப காங்க்ரீட்டா டைரக்டர் ஹரி அவர்கள் தன் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த படக்குழுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு தேர் உரிமை அப்படின்றது இந்த சமூகத்துல நீங்களோ நானோ பக்கத்துல இருக்கிறவங்க எய்த்துல இருக்கிறவங்க மரபு அது இது கல்ச்சர் எதுவுமே இவங்க தீர்மானிக்க முடியாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவங்க தீர்மானிப்பாங்க, அவங்க எந்த சைட் போகணும் அப்படின்றதையும் இந்த படத்தின் மூலமா நான் புரிஞ்சிருக்கேன். இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு இடத்துல ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்தை தமிழ் சமூகத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்க்கணும். திரைப்படங்கள் ஒரு சமூகத்தினுடைய மாறுதலுக்கான ஒரு கருவி அப்படின்னு நான் ரொம்ப நாளா நம்புறேன். அந்த சமூக மாற்றத்திற்கான கருவியா பகுத்தறிவு பாதையில இளைஞர்களை கொண்டு போற ஒரு கருவியா நான் நம்புறேன். இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும், பேசப்படுகிற படமா இருக்கும், உரையாடலுக்கான படமா இருக்கும். ஒரு படம் உரையாடலை நிகழ்த்தினால் மட்டும்தான் அது வெற்றியை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த படம் உரையாடலை நோக்கி நம்ம அழைச்சிட்டு போகுது. நிறைய கேள்விகளை கேட்க வைக்குது, நிறைய புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை வழி நடத்துதுன்னு பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. தொடக்கத்துல இருந்து இந்த படத்தை ரொம்ப துணிச்சலோடு, ரொம்ப அழகா, ரொம்ப காங்க்ரீட்டா, ரொம்ப பக்காவா, ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு இல்லாம ரொம்ப சிம்பிளா அது ஒரு ஒரு ஓடை எப்படி
ரொம்ப சலசலப்பு இல்லாம அப்படி ஆற்றொழுக்கா ஓடிட்டு இருக்குமோ அதை போல அந்த படம் இருந்தது நான் நம்புறேன். ரொம்ப நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் கொஞ்சம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, புதியவர்களை வரவேற்கணும். தமிழ் சினிமா இன்னும் வேற ஒரு வடிவத்துக்கு போகணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிக்கும். இந்த படக்குழுவை வாழ்த்துறேன். இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாரும். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பொருளாதார உதவி செஞ்சவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெல்லட்டும். எல்லாரும் போய் திரைப்படம் தியேட்டர்ல பாருங்க. வாய்ப்பு இருந்தா என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க கட்டாயமா நான் அனுப்புறேன். இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதுவும் படமாக பண்ணுறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ஃபீல் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு எமோஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி இந்த மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து லாக் ஆகிருக்கிற இதுலேருந்து வெளியே வந்து ஒரு விஷயம் எப்படி அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாருக்குமே எந்த ரைட்ஸும் இல்லைன்றது ஒரு விஷயமா இருந்தது. வேற லெவலில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப எமோஷன் அண்ட் எசன்ஸ் இருக்கிற ஒரு படம் இது. நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு நன் அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கிற ஆசை, டிசையர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் இன் அ வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளே. படத்தில் பெருசாக ட்ராபேக்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியலைங்க. தயவு செஞ்சு இதை வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பைபிள், சாட்டனிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், எதிர்ப்புகள் வரும். பட் இது வந்து ஒரு மனுஷனோட படம். அவங்களுக்கு இருக்கிற ஆசைகள், டிசைர்ஸ் இதை பற்றி பேசியிருக்கிற ஒரு படம். இதை தயவு செஞ்சு மத சார்ந்த ஒரு படமாக மாற்றிடாதீங்க. இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். Please do watch it in theaters, and I would like to thank the producers and distributors of this film personally for trusting this film. Thank you so much. Please do watch it in theaters. டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்குமே வருது படம் பார்க்கும்போது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு ரைட்டராக நம்ம வந்து ஒரு கதை எழுதுகிறோம். ஸோ நம்மளை தாண்டி டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்க சொல்கிறத அதை கேட்கும்போது வர ஹைக்கு தான் நம்ம ஒரு கதையை எடுக்கிறோம், அதை பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 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 டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும்னா வெளியே வரும்போது அந்த ஒரு ஒரு குழப்பமோ ஒரு விதமான ஒரு டயலமா அவங்க ஃபேஸில் தெரியும் போது ஓகே, அப்போ அவங்க மைண்டில் அந்த மைண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்றத ஃபீல் பண்ண முடியுது. இல்லை, அது பாசிபிள், ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா மறுப்பாளர்கள் எத்தனை பேர், ஆதரவாளர்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஒரு மனிதர்களோட உள்குள்ள இருக்க ஒரு விஷயங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெண்டோட ஸ்டாண்டே நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். இவன் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவானா, அப்படி தான் பிஹேவ் பண்ணுவானு. ஆனால் அதை தாண்டி நம்ம முதல்ல ஃப்ரெண்டாக பழகும், கூட இருப்போம். அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டுக்கே இந்த ஒரு இது இருக்கும்போது ஒரு அந்நியமான ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பர்சனல் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ தெரியல, பெரிய படத்துக்கு கூட வருது. பட் ஆனால் இந்த படமும் ஜெயிக்கும் அப்படின்ற, மக்கள் இந்த படத்தையும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே வந்து இந்த மாதிரி நிறைய சின்ன படங்களை வந்து மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. அந்த கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம இந்த டேட்ல இறக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதுதான் மக்கள் தான் கொடுத்தது. ஸோ கண்டிப்பா மக்கள் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஹாய், என் பேர் சித்து குமரேசன். நான் இந்த படத்தில் வந்துட்டு ஆக்னஸ் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு புது முயற்சி. நீங்கள் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிறத விட இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு யங் பட்டிங் டீம் வந்துட்டு இந்த மூவி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அது October 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட எங்களை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் எல்லாரும் போய் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விக்னேஷ் ரவி. இந்த படத்தில் விஷ்ணு அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். மரியா பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு டிரெக்டரை பற்றி சொல்லிடுறேன். டிரெக்டர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும்.
அவரோட ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்தே எனக்கு அவர் நல்லாவே தெரியும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுவாருன்றது வச்சே சொல்லிடலாம். ஸோ இவர் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறாரு அப்படின்றது ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்ட் இது. ஸோ அக்டோபர் 3 நாங்கள் வரோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யங் டீம். தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு உலக சினிமா பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாத்தோட ஒரு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ இது உலக சினிமாவில் தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பாலாஜி வேலன். ஸோ இந்த படத்தில் அருண்ற ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹரியானாக்கு என்னோட முதல் நன்றி. ஸோ அவர் எனக்கு 10 வருஷமாக தெரியும் காலேஜ்லேருந்தே. ஸோ என்ன இந்த சினிமாவுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் கூட்டு வந்தது அவர் தான். ஸோ என்கிட்ட ஒரு பர்டிகுலராக உங்ககிட்ட சம்திங் இருக்குடான்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் ஃபிலிமை கொடுத்து இந்த இடத்துக்கு என்னை கூட்டு வந்திருக்காரு. லைக் 70mm ஸ்க்ரீனில் எனக்கு காமிச்சிருக்காரு. அதுக்கு முதல் நன்றி. அண்ட் அவருக்கான உழைப்பு இந்த 10 வருஷத்தில் நான் கூட நின்று நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இப்போ எந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கும் பேச மாட்டேன். ஒன்லி சினிமா பற்றி மட்டும்தான் பேசுவார். எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாலேஜ் தான் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ அவருக்கான உழைப்பு இதுக்கும் மேலே போகணும். அது என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து மரியாவை பற்றி சொல்கிறேன். ஸோ நாங்கள் இதே இதில் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அது ஆக்சுவலி செலக்ட் ஆகல, ஸ்க்ரீன் ஆகலை. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் இதே 4 frames ஸ்க்ரீனாக இருக்குது. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நிகழ்ச்சியாக இருக்குது. பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை தாண்டி அவர் இன்னும் நிறைய பண்ணணும். லைக் இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கள் படம் ரீச் ஆகணும். ஸோ நாளைக்கு அக்டோபர் 3 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இது நார்மல், உங்களுக்கே தெரியும், ஒரு நார்மல் அந்த ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் இந்த படம் இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த படத்தை ஒரு ஃபாரின்லேயோ இல்லை மலையாளத்துலையோ எடுத்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதே இந்த படத்தையும் நம்ம தமிழ் மக்கள் ஆதரிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ஸோ உங்கள் கண்மூட இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் தான் அந்த படத்தை கூட்டு போய் காமிக்கணும். ஓகே. கமர்ஷியல் படம் இல்லாமலாம் கிடையாது. இந்த படம் கமர்ஷியல் இருக்கு. இதுல ஒரு காதல் இருக்கு, சண்டை இருக்கு, இது எல்லாமே இருக்கு. கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படம் தான். அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ல அவர் காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நன் ஸ்டோரியில. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். அதை இவர் சொன்ன மாதிரி இந்த படத்தை அதான் மதமா மாற்ற வேணாம். கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் எமோஷன் தான். ஸோ யாருக்கு வேணா வரலாம். ஸோ அவங்க அம்மா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்கல்ல அந்த நன். ஸோ நீ மட்டும் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ எனி ஒன் கேன் என்ஜாய் தேர் செல்ஃப் திங். அவ்வளவுதான். அதுதானே கிட்டத்தட்ட ஹியூமன் டார்க் தானா. ஸோ இப்போ நான் மீடியா மேடையில் நான் நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அங்கே நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு தனியாக ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும். ஸோ அவனும் அந்த நன்னான்னு பார்க்குறான்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் இவன் ஓப்பன் அப் பண்ணுறப்போ நானும் ஓப்பன் அப் பண்ணுவேன் என் மனநிலையிலேருந்து. ஓகே இவனும் பார்த்துருக்கான், சரி நம்ம பார்த்ததை சொல்லிடலான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பான். அவ்வளோதான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மச்சான். செம்ம தலுக்கு பீஸ் தெரியுமா அவ என்ன தலை தலை தண்ணி எடுக்க போன கேப்ல தலைக்கறி சாப்பிட்டல ஃப்ரெண்டாடா நீ. ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோட பேர் அபினியா. இந்த படத்தில் பிரீத்தியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப லாஸ்ட்டாக தான் நான் ஜாயின் ஆனேன். ஸோ எதுவுமே தெரியாமல் இந்த படத்தில் பண்ணேன். பட் பரவாயில்ல, இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. பட் போல்டாக ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு இந்த படம் தியேட்டரில் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், பேர் அரவிந்த் கோபாலகிருஷ்ணன். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு வாங்க, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ. என் பேர் மணிசங்கர். நான் தான் சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு. எனக்கு கூட ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணான் அஸ்வின் பாலான்னு சொல்லிட்டு, அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹரிகே சுதன் டேரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 3 years ட்ராவல் இருந்தது. இந்த படத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காப்புல அவர். நிறைய பேரை போய் பார்த்து பேசி. ஸோ அதனால்
இது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண அரியோத்ரா அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.